ஹாய் டாமி, இன்னைக்கு ரிவெஞ்ச் மேரேஜோட போனஸ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் புரியும்னா மீதி 2 பார்ட்டை பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். இப்போ ஜிமின் தான் ரோட்டில் தனியாக நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ ஜிமின் அமெரிக்காவில் தான் இருக்கான். வயன், உன்னை தேடாத இடமே இல்லைவன். ஏன் வயன் இப்படி பண்ணுற? உன்னை எவ்வளோ நாள் தான் தேடி தேடி அலைய எடுத்துன்னு தெரியல. எப்படி எப்படி நான் உன்னை பார்க்க போகிறேன்? உன்னை பார்த்து 5 வருஷத்துக்கிட்ட ஆக போகுதுடி. இல்லை, என்ன சொல்லணும்? நான் மட்டும் அன்னைக்கு அப்படி இல்லைண்ணா வயன் என் கூட இருந்திருப்பா. இல்லை, ஏன் தப்பு? முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அவள் உண்மையாக லவ் பண்ணும் போது அவளை செருப்பை கூட மதிக்கலண்ணா. சாரி வயன், எப்படியாவது என்கிட்ட வந்துடுடி. உன்னை என் ராணி போல பார்த்துக்கிறேன். வந்துடு வயன், உனக்காக தான் நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் வயன். இப்போது ஜிமின் அவன் ஃப்ரெண்டோட பார்ட்டிக்காக தான் வந்திருக்கான். அவன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். ஸோ அவன் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனதுனால ஜிமினை பார்ட்டி கூப்பிட்ருப்பான். அதுக்காக தான் வந்திருப்பான். இன்றைக்கி ஆக்சுவலாக ஜிமின் ஊருக்கு போகிறதா இருக்குது. சரி வயன், எத்தனை நாள் எடுக்குமோ, ஆனால் என் லவ் உண்மையாக அது. உன்னை நான் கண்டிப்பாக பார்ப்பேன்னு நம்புகிறேன். அவன் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கான். அப்போ தான் ஒரு குழந்த, ஒரு 4-5 வயசு இருக்கும். அந்த குழந்த க்ராஸ் பண்ண பார்க்குது ரோடை. பட் அங்கே வண்டி ஹாஷாக போயிட்டுருக்கு. ஏய் போச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் விட்டா அந்த குழந்தைய வந்துடும். சுற்றி முற்றி பார்க்குறான். வேகமாக போயிட்டுருக்கு காரு. அந்த குழந்தை அதை பார்க்காம ஆப்போசிட்டில் பார்க் தான் இருக்குது. அந்த குழந்தை வேகமாக ஓடிடுது. டக்குன்னு போய் அந்த குழந்தைய இந்த பக்கம் தூக்கி போட்டுறான், ரோட்டுக்கு இந்த பக்கம். அப்போது ஜிமினுக்கு நல்லா தலையில் பலமாக அடிப்படுது. அந்த இடத்துல அந்த குழந்தைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே அன்கான்ஷியஸ் ஆகிடுறான். இப்போது ஜிமின் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். இந்த பக்கம் நீங்கள். ஓகே காய்ஸ், இந்த ப்ராஜெக்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஐ ஹோப் யூ லைக் இட். இப்போ 2.5 years of hard work to make this project. Ladies and gentlemen, thank you so much for your patience. And that's it. My presentation is over. Hope you all like it. எல்லாருமே கிளாப் தட்டுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை பற்றி சொல்லிகிட்ருக்கீங்க. அவங்க பெரிய பிஸ்னஸ் மேன். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் உங்களுக்கு கிடச்சா நீங்கள் தான் ராணி. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கீங்க அமெரிக்காவில். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கிடச்சிருச்சுன்னா உங்கள் ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. அவங்க எல்லாருக்குமே உங்கள் ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருக்காது. எங்கள் எம்ப்ளாயீஸாக பார்த்துக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. ஓகே, இன்றைக்கி என்னோடய ட்ரீட் பார்க் ஹோட்டலில் எல்லாமே ரெடி பண்ணுறேன். எல்லோரும் அங்கே வந்துடுங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, யா, வாட் இது ஹாஸ்பிட்டல்? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. மேம் ஒரு குழந்தை அடிபட்டுருச்சுன்னு கால் வந்துச்சு. என்னாச்சு? நல்லா இருக்கானா? எங்கே இருக்கா அந்த ரூம்? மேம் கொஞ்சம் காம்டான் ஆங்க. என்னன்னு பொறுமையாக சொல்லுங்கள், நான் என்னன்னு சொல்கிறேன். என்னோடய குழந்தைக்கு அடிபட்டுடுச்சு. எங்கே இருக்கா மேம்? பேஷண்ட் நேம் சிம். ஓகே, 4th ward. ஓகே, தேங்க்யூ. அதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க. சிம் பெட்டில் படுத்திருக்கான். லைட்டாக காலில் அடிபட்டிருக்கு, லைட்டாக தலையிலையும் அடிபட்டிருக்கு. அந்தளவுக்கு பெருசாக அடி கிடையாது. சிம் மம்மி. அதுக்கப்புறம் ஹக் பண்ணிக்கிறவங்கள. மம்மி வந்துட்டிங்களா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஏய் என்னாச்சுடா? உன்னை நான் கீழே தானே வெயிட் பண்ணிகிட்ருக்க சொன்னேன். எங்கே போன நீ? மம்மி, வெளியில் பார்க் இருந்துச்சா, நான் அங்கே போகலான்னு நினச்சேன். வேகமாக வந்தேன்னா அப்போ ஒரு கார் வேகமாக வந்து இடிக்க வந்துச்சு. ஒரு அங்கிள் என்னை இந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு, அப்புறம் அந்த அங்கிள் கார் இருந்துச்சா, அந்த அங்கிள் அந்த கார் கீழே இருந்தார். வாட்?
என்னாச்சு தெரியல. அதுக்கப்புறம் அவர் தலையிலேருந்து பிளட் வந்துச்சா, அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்துச்சு, என்னை கூட்டிகிட்டு வந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல மம்மி, நான் நல்லா தூங்கிட்டேன். சிம் சிம் உனக்கு அடிப்படல திரும்ப. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க பெருசாக அடிலாம் இல்லை. சிம் சிம் பத்திரமா இருக்க மாட்டியா நீ? என்ன சொல்லியிருந்தேன், அம்மா பேச்சை கேட்கணும்னு சொல்லியிருந்தேனா இல்லையா? மம்மி சாரி மம்மி. சிம் சிம். அதுக்கப்புறம் நீங்கள் ஹக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு உயிரே போயிடுச்சு அவனுக்கு அடிபட்டுருக்குன்னு. சிம் சிம் மம்மி பேச்சு இனிமேல் கீப் அண்ட் ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் மம்மி ப்ராமிஸ். லவ் யூ லவ் யூ. சரி நான் வீட்டுக்கு போகலாமா? போகலாம் மம்மி. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கீங்க. ஆமாம் சிம் சிம் சொல்லுங்கள் மம்மி, அந்த அங்கிள் எந்த வார்டில் இருக்காங்க தெரியுமா? இந்த டாக்டர் எனக்கு பக்கத்து வார்டுன்னு சொன்னாங்க. பக்கத்து வார்டா? போய் பார்த்துட்டு போகலாமா? ஓகே மம்மி, என்னை சேவ் பண்ணாங்களா, போய் பார்க்கலாம். சரி வா. நீங்கள் போகிறீங்க, அங்கே யாருமே இல்லை. ஸோ நீங்கள் கதை ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அதே பர்சன் உங்கள் கண் முன்னாடி படுத்திருக்கான். எஸ், சிமின் தான். உங்களுக்கு பார்த்தோன்னே பெரிய இடியே விழுந்த மாதிரி ஆகுது. சிமின் சிமின் நீயா? உன்னை என் லைஃப்பில் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா ஏன் சிமின் திரும்ப திரும்ப என் லைஃப்குள்ளே வர? நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கிட்டே கிட்ட போகிறீங்க. ஜிமின் அன்கான்ஷியஸாக இருக்கான். அவன் கிட்ட போய் அவன் சீக்ஸில் கை வைக்கிறீங்க. ஏன்டா இப்படி பண்ணுற? நீதான் குழந்தைய காப்பாற்றினதா? தேங்க்யூ தேங்க்யூ ஜிமின். நீ பண்ண பாவத்துக்கு ஒரு பரிகாரமாக குழந்தைய காப்பாற்றிட்ட. இருந்தாலும் உன்னை என்னால் ஏற்றுக்க முடியாது ஜிமின், ஏற்றுக்க முடியாது. தேங்க்யூ. நான் இங்கேருந்து போயிடுறேன். நீ என்னை பார்த்தா இது பெரிய பிரச்சனையாகும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. உங்கள் கையை சிமின் பிடிக்கிறான். சிமின் நீங்கள் பொறுமையாக திரும்புறீங்க. ஆமாம் நான் எங்கே இருக்கேன்? நான் யார்? நீங்கள் யார்? சிமின் சிமின் நான் தான் ஒயன். ஒயனா? யாரு? ஒயன் யாரு நீங்கள்? நான் எங்கே இருக்கேன்? சிமின் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? தெரியல. என் பேர் என்னன்னு கூட எனக்கு சுத்தமாக தெரியல. சிமின் ஒரு நிமிஷம், நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன். அதுக்கப்புறம் டாக்டர் வந்துடுறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவருக்கு தலையில் பலமாடி பட்டிருக்கனால மேபி ஷார்ட் டைம் மெமரிஸாக இருக்கும். ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும்? சார் அவங்க வீடு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரிஞ்சவர் அவர்? சார் எனக்கு தெரியும். நான் என்ன பண்ண முடியும்? ஒன்று நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்கள். இல்லைனா நீங்கள் தான் டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களோட பையனை காப்பாற்ற போய் தான். சார் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன பண்ண முடியுமோ பார்க்குறேன். ஓகே பாய். பாய் சார். நீங்கள் அப்புறம் போகிறீங்க ஜிமினை பார்க்கறதுக்கு. ஜிமின் சொல்லுங்கள். என் பேர் அதுவா? ஆமாம் ஜிமின். என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். நான் உங்களுக்கு யார்? நீங்கள் எதுவுமே பேசலை. ஜிமின் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. உன்னை நான் பர்சனல் டாக்டர் வச்சு வீட்டில் பார்த்துக்கிறேன். நீ என் கூட வரியா? நான் உங்கள் கூட வரணும். ஆக்சுவலாக நீ இப்போதைக்கு கொரியா போக முடியாது. ஏன்னா அவனுக்கு அடிபட்டிருக்கு. கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போறியா? கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். சரி. ஆமாம்
இந்த பையன் யாரு? அதுக்கப்புறம் ஜிமின் அந்த பையனை தான் பார்த்துட்ருக்கான். நீ காப்பாத்தினல அந்த பையன். நான் காப்பாத்தினனா? ஆமாம், இந்த பையன் பேர் என்ன? சிம் சிம். சிம் சிம் க்யூட்டாக இருக்கான். நல்லா இருக்கான் அந்த பையன். தேங்க்ஸ். சரி கிளம்பலாமா? ஒரு நிமிஷம், இந்த பையன் யார் உனக்கு? ஆ, என்னோட பையன். ஆமாம், உன் ஹஸ்பண்ட் எங்க? என் ஹஸ்பண்ட் வரல. என்னாச்சு? இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். ஓ, சரி சரி. சரி போகலாமா? ம், போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. இந்த பக்கம் சிம் உங்கள் மடியில் படுத்து தூங்கிடுறான். இந்த பக்கம் ஜிமின் ஜன்னலில் தான் சாஞ்சிருப்பான். தூங்கிக்கிட்டே உங்கள் மேலேயே படுத்து தூங்குறான். நீங்கள் நோத்தியும் இல்லை, அவனையும் தான் பார்த்து வந்துட்டுருக்கீங்க. என்னை கொடுமைப்படுத்தின சிம்னா இது. ஆளே டோட்டலாக மாறிட்டான். எனக்கு தெரியல ஜிமின், உன்னை என்னால் ஏற்றுக்க முடியுமா என்னன்னு. ஆனால் நீ நான் நினச்ச மாதிரியே மாறி இருந்தேனா? யோசிக்கிறேன், என் லைஃப்பில் நீ திரும்ப வருவியான்னு. இப்படியே நீங்கள் ரீச் ஆகுறீங்க மேன்ஷனுக்கு. ஜிமின், சொல்லுவேன். மேன்ஷன் வந்துடுச்சு. சரி போகலாமா? போகலாம். இப்படியே 1 வீக் ஆகுது. ஜிமின்க்கு காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிடுச்சு. இப்போ நீங்கள் தான். ஜிமின் சொல்லுவாயன். ஜிமின், எனக்கு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது. ஸோ நான் போயாகணும். நீ சிம் பார்த்துக்கிறியா? அவனுக்கு அடிபட்டிருக்கனால கொஞ்ச நாள் வீட்டிலே இருக்கட்டும்னு இருக்கேன். ஆ, ஓகே வாயன். சிம் தானே, நான் பார்த்துக்கிறேன். நீ பத்திரமா போயிட்டு வா. சரி, பாய். பாய் வாயன். அதுக்கப்புறம் சிம் போய் பார்க்குறான். சிம் நல்லா க்யூட்டாக தூங்கிட்டுருக்கான். சிம் அவன் மடியில் எடுத்து வச்சுக்கிறான். சிம் லவ் யூடா தங்க புள்ள. என்ன மாதிரியே இருக்கான் பாரு என் புள்ள. உன்னை சின்ன வயசுலேருந்து நான் வளர்த்துருக்கணும்டா. எனக்கா பார்த்தியா, உன் அப்பா நீ யாருன்னு உங்கள் அம்மா சொல்லி தெரிஞ்சுக்கிறா. இதுலேருந்தே தெரியல உன் அப்பா எவ்வளோ கேடு கெட்டவன்னு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்க மாட்டேன்டா. உனக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பேன். ஜிமின், சிம்மோட அப்பா. இது வயன் வாயாலே நான் சொல்ல வைக்கிறேன். ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ சிம். அதுக்கப்புறம் இப்படியே 2 டேஸ் ஆகுது. நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல பாண்டிங்கே வந்துடுது. நீங்கள் ஜிமின் பண்ணது எல்லாத்தையுமே மறக்கிறீங்க. ஜிமின் இப்போ பழைய மாதிரி கிடையாது. குடிக்கிறதில்ல, இந்த மாஃபியா இதிலே இல்லை. ஃபுல்லாகவே இப்போ பிஸ்னஸ் தான் பார்த்துக்கிறான். நீங்கள் கஷ்டப்பட்டு டே நம்பரை கண்டுபிடிக்கிறீங்க. அவனுக்கு கால் பண்ணி அமெரிக்காவுக்கு வர வைக்கிறீங்க. ஜிமின் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக போயிட்டீங்க. டே வந்திருக்கான். ஜிமின் கீழே இருந்து கூப்பிட்றான். எந்த ரெஸ்பாண்டும் இல்லை. ஸோ மாடிக்கு போய் பார்க்குறான். ஜிமின் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிட்ருக்கான். டேவை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி. பட் அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். ஜிமின் அப்போ தான் திரும்புகிறான். ஆமாம், நீங்கள் யார்? ஜிமின், என்ன ஞாபகம் இல்லையா உனக்கு? இல்லை. ஜிமின், இந்த பக்கம் திரும்ப. நான் ஏன் திரும்பணும்? ஜிமின் திரும்புன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஜிமின் திரும்பினான். அவன் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. ஓடி போய் டே ஹக் பண்ணிக்கிறான். ஜிமின், நீ பழசெல்லாம் மறக்கலன்னு எனக்கு தெரியும். உண்மைதானே அது? ஜிமின் எதுவுமே சொல்லல.
அதுக்கப்புறம் டேவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு எதுவும் மறக்கலடா. நான் எதுவும் மறக்கலை. என் ஒயனை பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தாண்டா பார்க்குறேன். என்னை என்ன பண்ண சொல்கிறேன்? இந்த கேடு கெட்டவன் அவள் ஏற்றுப்பாளா? தெரியலடா. என்னை திருப்பியும் அவள் வாழ்க்கையை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டானா. அதனால தாண்டா இந்த மாதிரி நடித்தேன். சிம் என்னோட பையனாண்டா. என்னோட பையனா என்ன மாதிரி இருக்கா தெரியுமா? அதனால்தான் நீ இந்த மாதிரி நடிக்க வேண்டியதாக போச்சு. நீ அவகிட்ட சொல்லிடாதடா ப்ளீஸ். இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்துக்கிறேனே. டேய், எத்தனை நாளைக்கு உன்னால் நடிக்க முடியும்? நீ வயன்கிட்ட உண்மையை சொல்கிறா இல்லைடா? அவள் திருப்பியும் என்னை மன்னிக்காம இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிடுவாடா. ஏன்னா அப்படிப்பட்ட பாவத்தை அவளுக்கு பண்ணியிருக்கேன். டேய், நீ திருந்திட்டடா. நீ பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக தான்டா இருந்துகிட்ருக்க. அப்புறம் என்ன, நீ கண்டிப்பாக மன்னிப்பு கேளு. வயன் ஒத்துப்பான். இல்லைடா. அப்போ தான் அவன் பார்க்குறான். இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. வயன், ஜிமின், இத்தனை நாள் நீங்கள் நடிச்சிட்டு தான் இருந்தீங்களா? அப்போது இப்போ கூட உங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு தோணலைல்ல? என்னை எப்போவுமே ஏமாற்றணும் தானே உங்களுக்கு எண்ணம்? ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறீங்க? ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களை நம்பி தானே வீட்டுக்குள்ளே சேர்த்தேன். எனக்கு காட்டுற நன்றி கடனா இது. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு ஜிமின், போயிடு. இதுக்கப்புறம் உன்னை நம்படுத்தா எனக்கு ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் வயன் போகிறதுக்காக திரும்பினாங்க. ஜிமின் காலிலே விழுந்துடுறான். வயன் வயன் என்னை மன்னிச்சிடு வயன். வயன் சத்தியமாக எனக்கு நடிக்கணும்னு என்ன இல்லை வயன். உன்னை பார்த்தோன்னே உன் ஹக் பண்ணி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் தான் நினச்சேன். ஆனால் நீ என்னை மன்னிக்கலைன்னா என்ன பண்ணுறது? உன் மனசை மாற்றணுன்னு தான் நான் இங்கே வந்த வயன். எனக்கு சத்தியமாக நடிக்கணும்னா என்னால் வயன். ப்ளீஸ் வயன், என்னை மன்னிச்சிடு வயன். சிம் 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 நம்ம குழந்தைன்னு தெரியாது வயன். ஏதோ ஒரு குழந்தை ரோட்டில் பொசுந்த காப்பாற்றினேன். விதியை பற்றியா எங்கே வந்து சேர்த்துருக்குன்னு. ப்ளீஸ் வயன், என்னை மன்னிச்சிடு வயன். என்னை மன்னிச்சிடு. என்னையும் என் குழந்தையும் பிரிச்சிடாத வயன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கிளாப் தட்டிட்டு நிற்கிறான். ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்ருக்க, என்னடா இது? அதுவா, ஆக்சுவலாக நாங்கள் வச்ச டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டேல, அதனால தான் ஒரு ஹாப்பியில் கிளாப் தட்டிட்டேன். என்னது டெஸ்ட்டா? ஆமாண்டா, நானும் வேணும் நீ மாறிட்டியான்னு சின்ன டெஸ்ட்டு வச்சோம். அதில் நீ பாஸ் ஆகிட்ட. வாட்? அப்புறம் தான் ஜிம்மின் வந்து வயனோட ஃபேஸே பார்க்குறான். வயன் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறா. வயன், இதில் நீ கூட்டு கலவானியா? என்னை என்ன பண்ண சொல்கிற ஜிம்மின்? ஆக்சுவலாக இது எல்லாமே டேயோட பிளான் தான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, ஜிம்மின் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிட்டோன்னே வயன் ரொம்பவே உடஞ்சி போயிருப்பாங்க. அந்த இடத்துக்கு டே தான் வந்திருப்பான். வயன், டே என்ன ஜிம்மின்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்களா? அப்போல்லாம் இல்லை வயன். ஆக்சுவலாக நானே கிட்ட ரொம்ப நாளாக பேசணுன்னு தான் நினச்சேன். நீ இந்த ஊரில் இருக்காத வயன், கொஞ்ச நாள் அவனை தள்ளி இரு. அவன் கண்டிப்பாக மாறுவான்னு நம்புகிறேன். அவன் சின்ன வயசுலேருந்தே இப்படி இருந்துட்டான். அதனால் அவனை மாற்றிக்க முடியல. ஆனால் உன் லவ்வால் அவனை மாற்ற முடியும். கொஞ்ச நாள் அவனை தள்ளியே இரு. அவன் மட்டும் மாறிட்டானா நானே உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். உன்னோட விருப்பம் இருந்தா. அதுக்கப்புறம் தான் வயனுக்கும் தெரிய வரும், டேக்கும் தெரிய வரும் வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் தான். அதுக்கப்புறம் வயனுக்கு அமெரிக்காவில் பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருப்பாரு.
இப்படியே தான் இருந்திருப்பாங்க. ஒயனுக்கு சிம் பிறந்தோன்னே ஒரு 2 மந்த்லேயே ஜிமினை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அப்பட்டே ஒயன் டி நான் ஜிமினை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். குழந்தைய பார்த்தா அவன் சந்தோஷப்படுவான்ல. ஒயன் உன்னோட ஆசையை நான் கெடுக்கணும்னு நினைக்கல. ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. இப்போ தான் ஜிமின் கொஞ்சம் மாறிட்டு வரான். நீ திருப்பியும் வந்துட்டேன்னா அவன் மாற்றத்தை விட்டுட்டு திருப்பியும் பழையபடிவே ஆகிடுவான். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, எல்லாமே மாறும் நம்புகிறேன். அதுக்கப்புறம் ஒயன் சரிட்டே நீ எப்போ சொல்கிறியோ அப்போ நான் ஜிமினை பார்க்குறேன். அதுக்கப்புறம் தான் ஜிமின் இந்த பிஸ்னஸ் பார்ட்டிக்காக வந்திருப்பார். இது கோயின்சிடென்ஸாக தான் சிம்சிம்மை காப்பாற்றிருப்பார். ஜிமின் இனிமேலும் நீ சிம் கூடயும் என் கூடயும் இருக்கலாம். நான் எல்லாத்தையுமே மறந்துடுறேன். நம்ம புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட ஜிமின் எழுந்து ஒயனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஐ லவ் யூ ஒயன், ஐ லவ் யூ. சத்தியமாக இனிமேலும் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் ஒயன். ஐ லவ் யூ ஒயன், ஐ லவ் யூ. சார் இங்கே நான் இருக்கேன், புரியுதா? ஒரு பேச்சுலர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் கப்புள்ஸ் பண்ணக்கூடாது. உனக்கு வேணா வெளில போ. உன்னை எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். ஒயன் ஒரு நிமிஷம் இரு. அதுக்கப்புறம் தேவை துரத்திட்டு போகிறான். ஒயன் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிமின் ஒயன் சிம் ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. அவங்க லைஃப்பில் கிடைக்காத சந்தோஷமே இல்லை. ஜிமின் எல்லாத்தையுமே விட்டுட்டு பழையபடி ஒரு பிஸ்னஸ் மேனாக, ஒயனுக்கு நல்ல ஹஸ்பண்டாக, சிம்க்கு நல்ல அப்பாவா, சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவங்க தொடங்குறாங்க. ஓகேடா மீ, ஜிமினோட எஃப்எஃப் இதோட முடிஞ்சுது. ஐ ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் ஆமி, சரங்கே.